Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வேர்க்கடலை போட்ட நல்ல ஒரு கத்திரிக்காய் கிரேவி தான் பண்ண போறோம். இது ரொம்பவே குயிக்கா பண்ணிடலாம். வாங்க இதை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை பண்றதுக்காக கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம லைட்டாக வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக கண்ணாடி பதம் வந்ததும் இதோட ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்து நம்ம அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலை வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை எடுத்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவி வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வேர்க்கடலை போட்ட கத்திரிக்காய் கிரேவி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாதத்தோடு இல்லாமல் சப்பாத்தி, இட்லி, தோசையோடவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.